முருக பக்தர்களுக்காக இதை நான் சொல்கிறேன். முருக பக்தர்கள் மட்டுமே இதை உணரக்கூடிய விஷயம். கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட எல்லா முயற்சியும் போட்டு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக இருந்துருங்க. காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்காமல் போகிறப்போ அது உங்களோட விஷயம் கிடையாது, முருகரோட விஷயம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக முருகர் நிப்பாட்டி வச்சுருப்பார். அந்த காரணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக முருகர் அதோட பிரம்மாண்டமாக கொடுப்பார். அப்படி தான் பாருங்கள், இந்த நிகழ்ச்சி ஒரு வருஷமாக திட்டமிட்டு தள்ளி போய் கடைசியில் கந்தசஷ்டி 5ஆம் நாள் அன்றைக்கி நடக்க போகுது. 26ஆம் தேதி நான் ஒரு நாள் பயணமாக வந்து முடிச்சுட்டு நைட்டே திரும்பி சென்னை வந்துடுவேன். 26ஆம் தேதி சூரசம்காரம் நிகழ்வு வடபழனி ஆண்டவர் கோயிலில் கலந்துப்பேன். ஸோ 26ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரையும் அங்கே அல்சூர் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ ராம ஆசிரமா என்ற ஒரு இடத்துல கந்தசஷ்டி விழா நடக்குது. அந்த நிகழ்ச்சி நானும் கலந்துக்கிறேன். பெங்களூர் முருகர் சொந்தங்கள் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் வரப்போது ரொம்ப சிறிய பயணமாக அமைஞ்சிருது. யாரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக 2-3 நாட்கள் தங்கி இருந்து முருக பக்தர்களை சந்திப்போம். ஏன்னா போன தடவை நிறைய பேரை பார்க்க முடியல.